திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களை சந்திக்க வருகிற இருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சி 11 மாலை 4 மணி அளவில் ராயகோட்டை பேருந்து நிலையத்தில் மக்களை சந்தித்து கருத்துக்களை வழங்க இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து கிளமங்கலம் பேரூராட்சியில் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு தேன்கனி கோட்டை 2வது நிகழ்ச்சியாக அங்கு மக்களை சந்தித்து பேருரையாற்றியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து மாலை 7 மணி அளவில் மத்துகிரி வரவேற்பை நிகழ்த்திவிட்டு ஏற்றுக்கொண்டு ஓசூர் ராம்நகர் மைதானத்தில் அந்த மக்களை சந்தித்து பேருரையாற்றியிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து 8:30 மணி அல்லது 9 மணி அளவில் சூளகிரி பேரூராட்சியில் ரவுண்டானாவில் மக்களை சந்தித்து அங்கே பேருரையாற்றியிருக்கிறார்கள். 11ஆம் தேதி நிகழ்ச்சி 10 மணியோடு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியை முடித்து ஓசூர் ஹில்ஸ் விடுதியில் தங்குகிறார்கள். 12ஆம் தேதி காலை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட அலுவலகத்தை 8:30 மணி அளவிலே அவர்கள் திருக்கரங்களால் திறக்க உள்ளார்கள். அதைத் தொடர்ந்து 10:30 மணி அளவில் ஹில்ஸ் ஹோட்டல் கருத்தரங்க கூடத்தில் தொழில் முனைவோரை சந்திக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து விவசாய பெருமக்களோடு கலந்துரையாட இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து வணிக பெருமக்களோடு கலந்துரையாட இருக்கிறார்கள். மற்றும் பல்வேறு அமைப்புகள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொண்டதற்குரிய எடப்பாடியார் அவர்களை அன்று 12ஆம் தேதி அன்று ஹில்ஸில் சந்திக்க இருக்கிறார்கள் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில மேம்பட்டிருக்கிறதா? 4:30 மணி அளவில் கிருஷ்ணகிரி நகரத்தில் ரவுண்டானாவில் சாலையில் மக்களை சந்தித்து ரவுண்டானாவில் பேருரையாற்றியிருக்கிறார்கள். கிருஷ்ணகிரியை முடித்து பர்கூர் பேருந்து நிலையத்தில் மாலை 6 மணி அளவில் 6:30 மணி அளவில் அங்கே பர்கூர் வாழ் மக்களையும் பர்கூர் சட்டமன்ற வாழ் மக்களையும் சந்தித்து பேருரையாற்றியிருக்கிறார்கள். அதை முடித்து 8 மணி அளவில் ஊத்தங்கரை ரவுண்டானாவில் பேருரையாற்றி நிறைவாக திருப்பத்தூர் செல்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.